Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளோட Shiji Tech தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் முறைப்படி அதாவது நிறைய அப்டேட்ஸ் 2021ல வந்துடுச்சு. சோ இதுக்கு அப்புறமா நம்ம வந்து சரியான முறையில எப்படி வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். முன்னாடி பழைய வீடியோ 1-2 போட்டுருக்கோம். ஆனா அதுக்கு அப்புறமா வேற ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குறதுனால சோ அதெல்லாம் கூட நம்ம வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ எல்லாம் இந்த வீடியோல பாப்போம். அதாவது பாத்தீங்கன்னா இதுல இன்னும் ஒரு டவுட் என்னன்னா நிறைய फ्रेंड्स வந்து கேட்பாங்க. நாங்க வந்து YouTube ஆப்ல தான் வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். ஏன்னா எங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் செட் மோட்ல போய் பண்ணும்போது நிறைய டைம் ஆகுது. சோ அதனால ஆப்ல வந்து பண்றோம். இது சரி அப்படினு கேட்பாங்க. சரி அப்படினு கேட்டிங்கனா சரிதான், தப்பெல்லாம் கிடையாது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா நம்ம YouTube ஆப்ல வந்து அப்லோட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் வந்து அங்க பண்ண முடியாது. சோ நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படினா YouTube ஆப்ல வந்து அப்படியே நீங்க வீடியோ அப்லோட் பண்ணுங்க. பண்ணினதுக்கு அப்புறமா அத அன்லிஸ்டட்ல வச்சு பண்ணிக்கிட்டு நீங்க திரும்ப வந்து இந்த டெஸ்க்டாப் செட் மோட்ல மொபைல்ல வந்து நீங்க என்ன பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க. எடிட் பண்ணும்போது அதுல வந்து நீங்க எல்லாமே என்னென்ன செட் பண்ணனும் எல்லாமே செட் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் அப்படி சொல்றது அப்படினா எண்ட் ஸ்கிரீன் கொடுக்கிறது, கார்ட்ஸ் கொடுக்கிறது, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த செக்கிங் ஆப்ஷன்லாம் கூட நமக்கு வந்து ஆப்ல எல்லாம் வராது. சோ அதனால நீங்க கட்டாயமா நீங்க என்ன பண்ணனும்னா எடிட்ல போய்ட்டாது இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கா, பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படிங்கறதை நீங்க வந்து Chromeல டெஸ்க்டாப் செட் மோட்ல செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பப்ளிக்ல வச்சு பப்ளிஷ் வந்து பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வந்து எப்படி வந்து சரியா நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்றது அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ நான் வந்து மொபைல் ஃபோன்ல தான் YouTube வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். நீங்களுமே மொபைல் ஃபோன்ல YouTube வந்து ஓபன் பண்றது அப்படினா டெஸ்க்டாப் செட் மோட்ல வந்து ஓபன் பண்ணி இத அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதுல வந்து ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா நம்ம ஆல்ரெடி வந்து அது சம்பந்தப்பட்ட வீடியோ வந்து போட்டுருக்கோம். ஐ பட்டன்ல உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்கிறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. நீங்க வந்து லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல பண்றீங்கன்னா சும்மாவே பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு குட்டியா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இத தான் கிளிக் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா நம்மளோட வீடியோ வந்து அப்லோட் பண்ண போறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ் அப்படினு சொல்லி வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஃபைல் அப்படினு கொடுத்திருக்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஃபைல்ஸ் அப்படினு இருக்கும். இத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இது வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கேலரியில போயிடும். நம்ம ஆல்ரெடி நம்மளோட வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சிருப்போம் கேலரியில. அதுல எந்த வீடியோ நமக்கு வந்து இப்போ வந்து அப்லோட் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் நம்ம டச் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் ஆகுது. இதுல வந்து நிறைய விஷயங்கள் டீடைல்ஸ், மானிட்டைசேஷன், வீடியோ எலிமெண்ட்ஸ், செக்ஸ், விசிபிலிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மேலே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் நீங்க மானிட்டைசேஷன் வந்து எனேபிள் ஆகாத சேனல் அப்படினா உங்களுக்கு இந்த மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது வராது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம். நம்ம வீடியோக்கு சம்பந்தப்பட்ட டைட்டில் தான் கட்டாயமா கொடுத்தாகணும். இல்ல அப்படினா நமக்கு மிஸ்லீடிங் டைட்டில் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துரும். சோ நம்ம வந்து டைட்டில் கொடுத்துக்கலாம். டைட்டில் கொடுத்துட்டேன். அதுக்கு அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா நம்ம வீடியோவை பத்தி நம்ம வந்து சுருக்கமா எழுதணும். அதுதான். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு லைன் தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு முடியும் அப்படினா நீங்க வந்து ஒரு 1-2 பேராகிராஃப் கூட எழுதிக்கலாம். நல்லதுதான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல வந்து டேக் வந்து கொடுக்கவே கூடாது. அது தப்பா போயிடும். டேக் கொடுக்கிறதுக்கு நமக்கு தனியா இடம் இருக்கு. அந்த இடத்துல மட்டும் தான் கொடுக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேஷ்டேக் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஹேஷ்டேக் போட்டுட்டு Shiji Tech தமிழ் அப்படினு ஆல்ரெடி வந்து போட்டுருக்கேன். இதே மாதிரி இன்னும் ஒரு 1-2 ஹேஷ்டேக் கூட எக்ஸ்ட்ரா வந்து போட்டுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் வந்து போடும்போது அந்த ஹேஷ்டேக் சிம்பல் வந்து போட்டுட்டு ஸ்பேஸ் விடக்கூடாது. விடாம நம்ம என்ன வார்த்தை வந்து எழுதணுமோ அதை வந்து எழுதிக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த ஹேஷ்டேக் வந்து கரெக்டா வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்க வந்து 15 ஹேஷ்டேக் வரை நீங்க வந்து ஒரு வீடியோக்கு வந்து கொடுக்கலாம். அதாவது டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் ரெண்டையும் சேர்த்து 15 ஹேஷ்டேக் வரை நீங்க வந்து கொடுக்கலாம். அதுக்கு மேல கொண்டு கொடுக்காதீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா யூசுவலா பொதுவா வந்து எப்பவுமே ஒரு 3 இல்லனா 4 ஹேஷ்டேக் மட்டும் தான் கொடுப்பேன். சோ அந்த அளவு நான் வந்து கொடுத்துக்கிறேன். இது இல்லாம நீங்க டேக் வந்து கட்டாயமா உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எழுதக்கூடாது. அது தப்பு. அது என்னன்னு சொல்லிருவாங்கன்னா உங்களுக்கு மிஸ்லீடிங் உங்களோட வீடியோ அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு மானிட்டைசேஷன் வந்து கட் ஆகிறது கூட சான்ஸ் இருக்கு. சோ அப்படி கொடுக்க கூடாது. அது கொடுக்கிறதுக்கு நமக்கு தனி இடம் இருக்கு, அங்க கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஹேஷ்டேக் வந்து நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் டிஸ்க்ளைமர் வந்து அடுத்து வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இந்த வீடியோல. நீங்க வந்து கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ நான் வந்து இதுல கொடுத்திருக்கிறதே நீங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே கூட உங்களோட வீடியோல நீங்க பார்த்து வந்து நீங்க டைப் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் வந்து கிடையாது. தேவைப்படுறவங்க கொடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா தம்ப்நெயில் வந்து கொடுக்கலாம். தம்ப்நெயில பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா இந்த 3 பாக்ஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட்டா அப்லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி அதுவே நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். 3 இமேஜ் வந்து கொடுக்கும். அதுல ஏதாவது ஒரு தம்ப்நெயில் செட் பண்றதுனா ஜஸ்ட் அதையே நம்ம கிளிக் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா இந்த அப்லோட் தம்ப்நெயில் அப்படினு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணி நம்ம வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க கூடிய இமேஜ் வந்து கொடுக்கலாம். நம்ம வந்து கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா கேலரியில வந்துரும். நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணோம்னா நம்மளோட வீடியோல அது ஆட்டோமேட்டிக்கலி செட் ஆயிடும். பாருங்க வந்துடுச்சு. இது வந்து செட் இந்த மாதிரி பண்ணனும் அப்படினா நீங்க வந்து ஃபோன் நம்பர் வெரிஃபிகேஷன் வந்து கட்டாயமா பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தா மட்டும் தான் தம்ப்நெயில் வந்து செட் பண்ண முடியும். சோ இத வந்து பண்ணிட்டோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட் போட்டு செலக்ட் அப்படினு கொடுத்திருப்பாங்க. குட்டியா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஆல்ரெடி நிறைய பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இதுல நம்ம வீடியோக்கு சம்பந்தப்பட்ட பிளேலிஸ்ட் என்ன இருக்கோ அதுல நம்மளோட வீடியோவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சோ நான் வந்து 2 பிளேலிஸ்ட்ல சேர்க்க போறேன். இது ரெண்டையும் கொடுத்துக்கிறேன். நீங்க வந்து நியூவா புதுசா ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்றதா இருந்தா கூட இந்த இடத்துல நீங்க வந்து கொடுக்கலாம். அதுல உங்களுக்கு கீழ வந்து ஆப்ஷன் வந்து வரும் நியூ பிளேலிஸ்ட் அப்படினா அதுல கூட பண்ணிக்கலாம். இல்ல அப்படினா டன் கொடுத்துட்டோம்.
அவ்வளவுதான் நம்மளோட பிளேலிஸ்ட் நம்ம பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம வந்து ஆடியன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம போடக்கூடிய வீடியோ கண்டென்ட் வந்து குழந்தைங்களுக்காக பண்ணியிருக்கோமா இல்லை சாதாரணமான ஒரு கண்டென்ட்டா அல்லது நம்ம ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டென்ட் வந்து பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கண்டென்ட், அதனால நோ இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்காக பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் எஸ் இட்ஸ் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டென்ட் அப்படின்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிளிக் பண்ணி அதை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ மோர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம போடக்கூடிய அந்த வீடியோ கண்டென்ட் வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ அல்லது ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுறோன்னா அந்த பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும், இல்லைனா சும்மா வந்து விட்டுடலாம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டேக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து இதில் ஷோ ஆகுது. இதுக்கு காரணம் என்னென்னா நான் வந்து அப்லோடு டிஃபால்ட்டில் இதெல்லாமே செட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்களுமே உங்களோட வீடியோவில் நிறைய செட்டிங்ஸ் வந்து அப்லோடு டிஃபால்ட்டில் வந்து செட் பண்ணி வைக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் வந்து உங்களுக்கு ஐ பட்டனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய டேக்ஸ் இருக்கும்ல, அதில் நம்ம வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட டேகை மட்டும் நம்ம வச்சுட்டு தேவையில்லாத டேகெல்லாம் நம்ம கட்டாயமாக ரிமூவ் பண்ணி ஆகணும். புதுசாக கூட நம்ம டேக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன ஒரு வார்த்தை வந்து டேகில் கொடுக்க போகிறோமோ ஜஸ்ட் அந்த வார்த்தையை டைப் பண்ணிவிட்டு ஒரு கமா கொடுத்துக்கணும். கமா கொடுத்துட்டு நம்ம வெளியே வச்சு என்ட்ரு பண்ணோம், அதாவது ஜஸ்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த டேக் வந்து செட் ஆயிரும். அதே மாதிரி டேகில் வந்து ஒரு சிங்கிள் வார்த்தை தான் கொடுக்கணும் அப்படி கிடையாது, ஒரு சென்டென்ஸே நீங்கள் வந்து ஒரு டேகாக வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மேக்ஸிமம் 500 லெட்டர் வரை உங்களோட டேகில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 500 எழுத்துக்கள் நீங்கள் டேகை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வீடியோவுக்கு சம்மந்தப்பட்ட டேக் மட்டும்தான் கொடுக்கணும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ், சப்டைட்டில், க்ளோஸ்டு கேப்டன் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வீடியோ லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த வீடியோ என்ன லாங்குவேஜோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நான் வந்து ஆல்ரெடி வந்து அந்த அப்லோடு டிஃபால்ட்டில் செட் பண்ணி வச்சுருக்கேன் தமிழ் அப்படிங்கிறது. நம்ம சேஞ்ச் பண்ணி நம்மளோட வீடியோ லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறதுனா அந்த ஆரோ மார்க் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் எல்லாம் வரும். அதுலேருந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறோம் பாருங்கள், இந்த மாதிரி லாங்குவேஜ் வருதுல அதில் எடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டியாக ஒரு ஆரோ மார்க் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் ஒன், அதாவது நன்னுக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த திஸ் கண்டென்ட் ஹேஸ் நெவர் ஏட் ஆன் டெலிவிஷன் இந்த யூஎஸ் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே சப்டைட்டில் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளோட வீடியோ வந்து நம்ம என்னைக்கு எடிட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்மளோட ரெக்கார்டிங் டேட்டில் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வீடியோ லொக்கேஷன் வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி எல்லாம் கிடையாது, நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னா அந்த சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் ஒரு லொக்கேஷன் வந்து கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து காமிக்கிறதுக்காக தான் அதை எடுத்திருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எப்போவுமே லொக்கேஷன் வந்து கொடுக்குறது கிடையாது வீடியோஸில். ஸோ அதனால் நான் வந்து அதை கொடுக்கல, ஜஸ்ட் காமிக்கிறதுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் நான் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இனிமே ஒன்று இருக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் காமன் அப்படின்னு இருக்கும். ஸோ அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோவை அடுத்தவங்களும் எடுத்து போடலாம் அப்படின்னு நீங்கள் வந்து பெர்மிஷன் கொடுக்குறது மாதிரி. அது இல்லை உங்களோட வீடியோ யாரும் போடக்கூடாது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடியது நம்ம வந்து மானிட்டைசேஷன் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோ எம்பெடிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை எனேபிள் பண்ணிக்கலாம், டிக் மார்க் கொடுக்கலாம். ஏன்னா இப்படி கொடுத்தா மட்டும்தான் நம்மளோட வீடியோவை நிறைய பேர் வந்து அவங்களோட வெப்சைட்டில் எல்லாம் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நமக்கு நிறைய வியூஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் கொடுக்க வேண்டாம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் அண்ட் நோட்டிஃபை சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கட்டாயமாக கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தா மட்டும்தான் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும், இல்லைனா போகாது. ஸோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வந்து இந்த வீடியோவில் அடுத்தவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதனால் எஜுகேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏரோ மார்க்கு கிளிக் பண்ணால் நிறைய கேட்டகரி வந்து வரும். இதில் வந்து எது வந்து உங்களுக்கு வேணுமோ, அதாவது உங்களோட வீடியோவுக்கு என்ன கேட்டகரி கரெக்டாக இருக்குமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் விசிபிலிட்டியில் ஒரு குட்டியாக ஆரோ மார்க் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து எப்போவுமே இந்த செகண்ட் ஒன்று தான் கொடுப்பேன். இது வந்து நம்ம கொடுக்குறதுனால நார்மலாக பண்ணக்கூடிய எல்லா கமெண்ட்டுமே பப்ளிஷில் வந்து வந்துடும், பப்ளிக்கில் வந்து ஷோ ஆகும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தவறான கமெண்ட் வந்து அடுத்தவங்க கொடுக்கும்போது அது யூடியூபே வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூவில் வந்து போட்டுரும். ஸோ அதுக்காக தான் நான் இது வந்து கொடுக்குறேன். நீங்கள் வந்து அலோ ஆல் கமெண்ட்ஸ் வேணும்னு அது கூட கொடுக்கலாம், டிசேபிள் கமெண்ட் வேணும் அது கூட கொடுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீடியோவில் வரக்கூடிய டிஸ்லைக் லைக் எல்லாருக்குமே தெரிகிறது மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் இந்த டிக் மார்க் வந்து கொடுக்கல அப்படின்னா அடுத்தவங்களுக்கு வந்து தெரியாது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா மானிட்டைசேஷன் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆரோ மார்க்கு கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆன் வந்து பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு டன் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைப் ஆஃப் ஆட்ஸ் அப்படின்னு இருக்கும், நிறைய இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் இருக்கும், நம்ம எல்லாம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு. எல்லாமே கொடுக்கலாம், ப்ராப்ளம் வந்து கிடையாது. அதுக்கப்புறமா இதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜ் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பிரேக் வந்து செட் பண்ணுறதுக்காக இந்த மேனேஜ் மிட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குல்ல, இதை தான் கிளிக் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆட் பிரேக் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது அவங்க யூடியூப் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 8 நிமிடத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோஸில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆட் பிரேக் வந்து செட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய வீடியோஸ்லேயும் ஒரு சிலதில் நமக்கு ஆட் பிரேக் வந்து வருது. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து வேறு எக்ஸ்ட்ரா ஆட் எதுவுமே கொடுக்கல. ஸோ டிஸ்கார்ட் வந்து பண்ணிக்கிறேன். கொடுத்தோம்னா சேவ் வந்து கொடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம வந்து ஆட் சூட்டபிலிட்டி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இது வந்து கரெக்டாக வந்து படித்து பார்த்துக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு வீடியோலையாவது நீங்கள் ஃபுல்லாக அதை வந்து படிச்சுக்கோங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அதை படித்து தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம். அதாவது அவங்க நிறைய விஷயங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு நம்மளோட வீடியோவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய நன் ஆஃப் தி எபவ் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி அந்த பாக்ஸை வந்து என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நமக்கு வந்து சப்மிட் ரேட்டிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதாவது என்னோட வீடியோ வந்து விளம்பரத்துக்கு தகுந்த ஒரு வீடியோ தான் அப்படின்னு நம்மளே நம்மளோட வீடியோ வந்து ரேட்டிங் வந்து கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் சேவ்ட் அப்படின்னு சொல்லி வருது. இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி சேவ் ஆனதுக்கு அப்புறமா கீழே வந்து நீங்கள் அதிலேயே ஸ்க்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆட் சூட்டபிலிட்டி வந்து கரெக்டாக வந்து வந்துடும். அடுத்ததாக நம்ம வந்து வீடியோ எலிமெண்ட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போ செட் பண்ணணும்னா நம்ம வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ட் ஸ்க்ரீன் வந்து பண்ணுவோம், அதே மாதிரி கார்டு வந்து கொடுப்போம். அந்த ஆட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளஸ் போட்டுட்டு எலிமெண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீடியோ பிளேலிஸ்ட் இல்லைனா வந்து நம்ம ஒரு லிங்க் வந்து கொடுக்குறது இல்லை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து நம்மளோட வீடியோவில் எப்படி வந்து கரெக்டாக வந்து எண்ட் ஸ்க்ரீன் வந்து எல்லாம் நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார்ட்ஸ் வந்து எப்படி வந்து ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ரெண்டுமே நான் உங்களுக்கு ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எண்ட் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிவிட்டு நம்ம சேவ் வந்து கொடுத்துக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சேம் மெத்தடில் தான் நம்ம கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஆட் கிளிக் பண்ணி நம்ம வந்து கார்டு வந்து கொடுக்கலாம். கார்டு வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் அந்த வீடியோக்கு இடையிடையே நம்ம வந்து கொடுக்கணும். எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது லாஸ்ட்டில் கொடுப்போம். கார்ட்ஸ் அப்படிங்கிறது வீடியோக்கு இடையிடையே கொடுத்துக்கலாம். இதில் நம்மளோட வீடியோ இல்லைனா யூடியூப்பில் இருக்கக்கூடிய எந்த வீடியோ வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறமா பாருங்கள் உங்களுக்கு க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்து வந்துடும். ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எனக்கு டிக் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது செக்கிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செக்ஸ் வந்து கம்ப்ளீட், நோ இஷ்யூஸ் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்து வந்துடும். இந்த மாதிரி வரும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்குது, இல்லை அப்படின்னா அந்த டைட்டில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது இஷ்யூ வந்து இருக்குன்னா கூட உங்களுக்கு செக்கிங் நடக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும். பட் இந்த வீடியோ பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வீடியோவை நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து செக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே முடிஞ்சிடுச்சு. இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் டைம் வந்து எடுத்துப்பாங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ காப்பிரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நோ இஷ்யூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து க்ரீன் கலரில் டிக் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் சூட்டபிலிட்டிலையுமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் க்ரீன் டிக் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நமக்கு க்ரீன் டிக் மார்க் வந்து கொடுக்க மாட்டாங்க, அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஏற்றது மாதிரி நம்மளோட வீடியோவை கரெக்ட் பண்ணி சரி பண்ணிவிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து அதை வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம திரும்பவும் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டில் போய்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோமர் வந்து திரும்பவும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஏற்கனவே மானிட்டைசேஷனுக்கு அந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று அப்படி இருந்திருக்கும். இதில் எவ்ரிவேர் அப்படின்னு கொடுத்துருக்கிறத மாற்றிட்டு மேக் திஸ் வீடியோ அவைலபிள் ஒன்லி ஆன் மானிட்டைஸ்டு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து மானிட்டைசேஷன் வந்து ஆனவங்க மட்டும் வந்து கொடுத்துக்கோங்க. எதுக்கு அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து அப்போ வந்து மானிட்டைசேஷன் வந்து நமக்கு அதாவது எங்கெல்லாம் பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரிப்பட்ட பிளாட்ஃபார்மில் மட்டும்தான் நம்மளோட வீடியோ வந்து ஷோ ஆகும். ஸோ அதுக்காக நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா விசிபிலிட்டி வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம அன்லிஸ்டட் வந்து வச்சுக்கலாம். அன்லிஸ்டட் வச்சுக்கிட்டு நம்ம வந்து சேவ் வந்து கொடுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக வந்து பப்ளிக்கில் வச்சு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். பட் நான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அன்லிஸ்டட் தான் கொடுப்பேன். கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுவேன்னா சேவ் வந்து கொடுத்துப்பேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் பப்ளிக்கில் மாற்றுவேன். சப்போஸ் நீங்கள் உடனே டைரெக்டாக பப்ளிக்கில் வச்சு கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு அதில் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வரும். நீங்கள் வந்து ஷேர்லாம் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அன்லிஸ்டடில் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து அன்லிஸ்டடில் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா இந்த கண்டென்ட், அதாவது இந்த வீடியோஸ் அந்த ஆப்ஷன் இருக்கும்ல, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நமக்கு சேனல் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் எனக்கு வந்து அன்லிஸ்டட் அப்படின்னு சொல்லி இருக்குது. பட் மானிட்டைசேஷன் எல்லாம் ஆனில் இருக்குது, ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் நன்னில் இருக்குது.
ஸோ திரும்பவும் அந்த வீடியோ டைட்டில் நம்ம கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அந்த எடிட் பேஜுக்குள்ளாடி போய்க்கலாம். இப்போ நம்ம வந்து நம்மளோட வீடியோவை நல்லா ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா, சரியாக தானே பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஷோ மோர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஒன்று, உங்களுக்கு கீழே ப்ளூ கலரில் இருக்கும். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் வந்து முதல்ல வந்திருக்காது, இப்போ வந்து வந்திருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும், செலக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவோட டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்ன லாங்குவேஜில் கொடுத்துருக்கோமோ அதை வந்து செலக்ட் பண்ணலாம். நான் வந்து இங்கிலீஷ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் அதை கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் தமிழில் வந்து டைட்டில் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் எழுதிருந்தீங்கன்னா அதை வந்து செலக்ட் பண்ணலாம். அதிகமாக நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணோமோ அதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பப்ளிஷ் டு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீட் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதையும் நம்ம வந்து கரெக்டாக டிக் மார்க் இருக்கான்னு பார்க்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து போகும். அது எல்லாமே நம்ம செக் பண்ணதுக்கப்புறமா இந்த அன்லிஸ்டட் அப்படிங்கிறத நம்ம இப்போ மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பப்ளிக்கில் வந்து வச்சுக்கலாம். பப்ளிக்கில் வச்சுட்டு நம்ம வந்து உடனே வந்து டன் கொடுத்துட்டு நம்ம சேவ் வந்து பண்ணிக்கலாம். ப்ரீமியர் கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் உடனே இன்ஸ்டன்ட் ப்ரீமியர் கூட கொடுக்கலாம். இப்போ எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சேவ் வந்து கொடுக்கலாம். சேவ் கொடுத்தோம் அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோ வந்து பப்ளிக்கில் வந்து ஷோ ஆகும். ஸோ அடுத்தவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தட் படி நீங்களுமே உங்களோட வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சேஞ்சஸ் வந்து சேவ்ட் அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.